Hi guys, good evening. So Big Boss promo 2 வந்துருச்சு guys. விஜய் சேதுபதி என்ன கேக்குறாருன்னா வெளியில இருந்து வந்த இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எப்படி விளையாண்டாங்க அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஒவ்வொரு ஆளா எந்திரிச்சு அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இதுல ஜாக்லின் வந்துட்டு அதாவது ஜாக்லின் வந்துட்டு சார் வரும்போதே துப்பாக்கியோட வர்றாங்க சார், இப்படி கன் ஷூட் மாதிரி வர்றாங்க சார் அப்படிங்கிறாங்க. டுபு 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 அப்படின்னு. ஏன்னா அர்ணவ் அப்படித்தானே வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து பயமா இருந்ததுங்க சார், இவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருந்தது அப்படிங்கிறாங்க ஜாக்லின். அப்புறம் ரெண்டாவது வந்து யார் சொல்றாங்கன்னா அருண் நினைக்கிறேன். ஆமா, அருண் வந்து சார் அவங்களுக்கு கண்டென்ட்டே இல்லாம எங்க கிட்ட இருந்து கண்டென்ட் எடுத்து இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்படிங்கிறாங்க. ஓகே டன். அடுத்து மூணாவது யாரு, சௌந்தர்யா பேசுறாங்க. சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி வரும்போதே கணிச்சிட்டு வந்து இங்க பேசின மாதிரி இருந்ததுங்க சார் அப்படிங்கிறாங்க சௌந்தர்யா. நாலாவது முத்துக்குமரன். சரிங்களா, முத்துக்குமரன் என்ன சொல்றாரு, சார் எல்லா சைடு இருந்து கல் அடிச்சாங்க சார், எப்படி இருந்து இந்த கல்ல இருந்து தப்பிக்கிறதுன்னு எங்களுக்கு பிக் பாஸ் ட்ரைனிங் கொடுத்தாங்க சார். அப்பா முத்து, இந்த பேச்சுலதான் மக்கள் எல்லாத்தையும் நீ கவர்ந்துட்ட, அதனாலதான் நீ என்ன செஞ்சாலும் வெளியில கரெக்டாவே போயிட்டு இருக்குது. சரியா, அப்படியே மக்கள் மனசை கவர்ந்து பேச்சாலேயே கவர்ந்து இழுத்து விட்டார் மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்கள். ஓகேவா. அப்புறம் சௌந்தர்யா வந்து கரெக்டா சொன்னாங்க. ஆமா, அவங்க அப்படித்தானே பண்ணாங்க. முத்துவை வந்து டைட்டில் வினரா நினைச்சுதானே வந்து மத்தவங்களை எல்லாம் டார்கெட் பண்ணி அடிச்சாங்க. அதுல மெயினா சௌந்தர்யா, ஜாக்லின், அதுக்கப்புறம் விஷால் இவங்க எல்லாம் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இனி அடுத்து திங்கட்கிழமை வேற மத்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வர போறாங்களாமா. இனி பிக் பாஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் கைஸ் இந்த நம்ம தீபக்கை வந்து என்னமோ எவிக்ஷன் பண்ணதா சொல்லிட்டே இருக்கிறாங்க. இது உண்மையா என்னன்னு தெரியல எனக்கு. இந்த ப்ரோமோ 3 வந்தா தான் எனக்கு கரெக்டா இருக்கும்னு தெரியுது, இல்லைன்னா எபிசோடு பார்த்தா தான் தெரிய மாட்டேங்குது. எனக்கு இன்னும் அதை ஜீர்ணிக்கவே முடியல, தீபக் எவிக்டடா அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து ஒரு டைட்டில் டிசர்வ், அதாவது டைட்டில் வின்னருக்கு ஒரு டிசர்வான பர்சன் அவர். ஆனா அவரை கொண்டு போய் எவிக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் தான் என்னை பொறுத்தளவு. ரொம்ப கேவலமான எவிக்ஷன். மக்கள் வெளியில எல்லாம் கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க. ஏண்டா விஷால்லாம் என்னடா கேம் விளையாண்டா, அவனை கொண்டே உள்ள வச்சிருக்கீங்க. பவித்ரா மேடம்லாம் என்ன கேம் விளையாண்டாங்க, அவங்களெல்லாம் கொண்டே உள்ள வச்சிருக்கீங்க. நல்லா விளையாண்டு தீபக்கை கொண்டு போய் எவிக்ஷன் பண்ணி வச்சிருக்கீங்க. இதுதான் உங்களோட எவிக்ஷன் ப்ராசஸாடா? விஜய் கழுவி ஊத்திட்டு இருக்கிறாங்க வெளியில விஜய் சேதுபதிய. விஜய் சேதுபதி என்ன பண்ணுவாரு, டிவி என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர் செய்வாரு. அவர் என்ன 24 நேரம் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு? இவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தானே அவர் செய்ய முடியும். விஜய் சேதுபதியை கோவச்சு நம்ம என்ன செய்யறது? அதுக்கப்புறம் தீபக் வந்து வெளியில வந்து ஏதோ வெளியில வந்த மாதிரி பிக் பாஸை பத்தி எல்லாம் பேசுற மாதிரி எல்லாம் வீடியோ எல்லாம் வந்துட்டு இருக்குது. அப்புறம் அவர் ஃபேமிலியோட எல்லாம் போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை உண்மையாத்தான் இருக்குமா அப்படிங்கிறதே தெரியல. உண்மையா இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ப்ளீஸ். ஆனா என்னை பொறுத்தளவு இது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம்தான். ஏன்னா டைட்டில், அதாவது டைட்டிலுக்கு ஒரு டிசர்வான பர்சனை நீங்க எப்படி எவிக்ஷன் பண்ணலாம்? என்ன மாதிரி நீங்க எவிக்ஷன் பண்றீங்க? ஓட்டு அடிப்படையில் நீங்க எவிக்ஷன் பண்றீங்களா, இல்ல உங்களோட தேவைக்காக மத்தவங்களை உள்ள வச்சுக்கிட்டு மத்தவங்களை வெளியே அனுப்புறீங்களா? தீபக் வயசாகி போச்சு, நீ அவரால் நம்மளுக்கு ஒரு காரியம் ஆக போறது இல்லைன்னு டிவி காரங்களே வெளியே அனுப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. விஜய் விஷால் வேற நேற்று நைட்டு உட்காந்து பெருமை பீத்திட்டு இருக்காரு. நான் பாகியலட்சுமி சீரியலிய வந்து நான் நல்லவனா நடிச்சேன், அதனால எல்லார் வீட்லயும் நீ செல்லப்பிள்ளையா பாக்குறாங்க. ஆமாங்க சார், நீங்க ரொம்ப செல்லப்பிள்ளைதாங்க சார் விஷால் சார். இருக்கு, திங்கட்கிழமை இருக்கு, தர்சிகா வருவாங்க, அன்ஷிதா உள்ள வர போறாங்க, பார்க்கலாம் விஷால் சார், பார்க்கலாம்.